மொறு மொறுன்னு வாழைப்பூ வடை எப்படி சேர்ந்தா பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு வந்து 1 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. அப்புறம் 3 வரமிளகா வந்துட்டு தண்ணியில் இந்த மாதிரி ஊற போட்டுட்டு வாழைப்பூவில் உள்ள அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது மிக்சியில் வரமிளகா, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் வந்து ஊற போட்டிருந்த கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வாழைப்பூ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா கொஞ்சமாக இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வடைக்கு தேவையான 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச 2 பேஸ்ட்டு போட்டுட்டு பூண்டு, கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்த்துடாதீங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நல்லா இந்தளவு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்னதாக உருட்டிக்கலாம். ஏன்னா மொத்தமாக போட்டிங்கன்னா உள்ளே வேகாது. இந்த மாதிரி மெலிசாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு எல்லாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கையில் தட்டிட்டு ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.